தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 33. இதே அறையில் அவனோடு ஆசையாக பல கனவுகளோடு வாழ்ந்தவள் மனைவியாக அங்கீகாரம் கிடைக்குமென்று ஆசையோடு இந்த படுக்கையில் அவனுக்கு ஆசை தீர்த்தவள் இன்று வேலைக்காரியாக அவன் படுக்கையின் கசங்கல்களை உதறி போட்டுக்கொண்டு நின்றாள். துளசி தன் மகனை பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு தீயவன் வீட்டிற்குள் வேலைக்காக நுழைவாள். அவன் வீட்டில் இருக்கிறான் என்று தெரிந்தால் அவன் கண் முன்னாலேயே போக மாட்டாள். மற்ற அறைகளையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கீழே உள்ள வேலைகளை பார்த்து கொண்டிருப்பாள். சூறாவளியாக தீயவன் வெளியே போன பிறகுதான் அவன் அறையை சுத்தம் பண்ணவே உள்ளே போவாள். 1 மாதம் ஆகி போனது இங்கே அவள் வேலைக்கு சேர்ந்து. அம்மா அம்மா என்று மகனின் குரல் கேட்டு துளசி தலையை திருப்பி பார்க்க இடையில் கை வைத்து தன் தாயை முறைத்து கொண்டு துவாரகன் நின்று கொண்டிருந்தான். டேய், நீ இங்க என்னடா பண்ற என்று சற்று அதிர்ந்துதான் போனாள். இங்கே வேலை பார்க்க தன் மகன் அனுமதிக்க மாட்டான் என்று நினைத்து அவனிடம் இங்கு வேலை பார்க்கும் விஷயத்தை தேவகியும் துளசியும் சொல்லவே இல்லை. அத்தை, அவன் சின்ன பையன், சிலது அவனுக்கு புரியவே புரியாது. நாங்க வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிப்பான். அதனால நீங்க சொல்லாதீங்க. நீ உன் மகனை எல்லா பிள்ளைகளை போலவும் நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் ஆள் வளர்றானோ இல்லையோ, மூளை அவன் அப்பனை மாதிரியே குண்டக்க மண்டக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு என்ன வந்துச்சு, நீ சொல்ற, நான் செய்யறேன், என்னவோ போங்க என்று தேவகி சொல்லிவிட, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்க அவனை ஸ்கூல் கொண்டு போய் விடுங்க. இன்று தேவகியோடு பள்ளிக்கு போன துவாரகன் வழியிலேயே தன் தமிழ் பாட புத்தகத்தை மறந்து வைத்து விட்டதை கூறி, பாட்டி போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்று மீண்டுமாக வீட்டிற்கு வர தன் தாய் பக்கெட் துடப்பத்தோடு தகப்பனின் பெரிய வீட்டிற்குள் செல்வதை கண்ட மகனோ, பாட்டி எதுக்கு என் அம்மா அங்க போகுது என்று தேவகியிடம் கேட்க தேவகியோ திரு திருவென்று முழித்து கொண்டு நிற்க, அது அங்க கள்ளப்பூனை ஒன்று கிடக்கான், அதை 4 அடி போட்டு விரட்ட போறா. அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம 2 பேருக்கும் சொல்லி தந்திருக்குல்ல, ஒழுங்கா சொல்லிரு, இல்லை நடக்கிறதே வேற என்ற பேரனின் மிரட்டலில் தேவகியோ பயந்து போய் உண்மைகளை கூறிவிட துவாரகன் எடுத்த எடுப்பில் நேராக வந்து தாயிடம்தான் நின்றான். டேய், இங்கென்னடா பண்ற பள்ளிக்கூடத்துக்கு போகாம? நீ இங்கென்ன பண்ற அதை முதல்ல சொல்லு. வேலை பார்க்குறேன்டா, மறைக்காமல் சொல்லிவிட்டாள். இந்த ஆள் வீட்டில் நீ ஏன் வேலை பார்க்குற? ஏண்டா சொல்ல மாட்ட? வேலை பார்த்தா தானடா உன்னை படிக்க வைக்க முடியும். நான் படிக்கவே இல்லை. நான் ஏதாவது கடைக்கு வேலைக்கு போய் உன்னையும் பாட்டியையும் நல்லா பார்த்துக்கிறேன். நீ முதல்ல இதெல்லாம் தூர போட்டுட்டு வா, வீட்டுக்கு போகலாம் என்று கையை பிடித்து இழுக்க, டேய் சும்மாருடா, வேலை பார்க்குறேன், அதுக்கு சம்பளமும் வாங்குறேன். அதோட இந்த வீட்டுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்க துவாரகா. என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உன்னை இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு ரசிக்கிறாரு. நீயும் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்க பாரு. ஏம்மா நீ இப்படி இருக்க? இந்த சம்பளம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நாம் வேற எங்கேயாவது போயிடலான்னு உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற. எனக்கு இவரை பிடிக்கவே இல்லை. அழுது விடுவேன் என்பது போல நின்றான். தாயை அவமதிக்கும் தகப்பனை வெறுக்கிறான். தாயை நேசிக்க தெரியாத தகப்பனை பிடிக்கவில்லை. தங்களை அன்பு செலுத்தாத தகப்பன் ஏனென்று கேட்கிறான். சொல்ல பதில் இல்லை. இங்க பாரு துவாரகா என்று மகனை அவள் தொடப்போக துவாரகனோ தள்ளி நின்றபடி முகத்தை திருப்பி கொண்டான். அடித்தாலும் பிடித்தாலும் தகப்பன் அவன் என்பதை மாற்ற முடியாதே. அவர்தான் உன் தகப்பன் என்று அவள் சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. ஆனால் ஊர் அவனை காட்டி காட்டி இவனை காயப்படுத்துகிறதே. தன் மகன் முன்னால் முழங்கால் போட்டு நின்ற துளசியோ, உனக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கணும்ல, புரிஞ்சுக்கோதுவா என்று மகனின் கன்னத்தை தாங்கி அவள் கூற, எனக்கு சைக்கிளே வேண்டாம். இங்கே வேலை பார்த்து அவர்கிட்ட காசு வாங்கி தான் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னா வேண்டாமா, நீ புரிஞ்சுக்கோ என்று தாயின் கன்னத்தை தாங்கி மகன் கூற, இருவர் கண்ணீரும் கண்ணீரில் நிறைந்து வேதனையை காட்டியது. தன் தாயின் கண்ணீரை அவன் துடைக்க, அவன் கண்ணீரை துளசி துடைக்க, பாருதுவா, இந்த வேலை செய்யும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு மகன் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? வேற என்ன வேணும்? எனக்கு பிடிக்கல. இந்த வேலையை விடுவியா மாட்டியா நீ? முடியாதுடா, இது இல்லைன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. போ போ சண்டை என்று திரும்பிய துவாரகன் தன் தகப்பன் தொடையில் இடித்து நிற்க, டேய் நில்லு என்று மகனை பிடிக்க வந்த துளசி கணவனின் நெஞ்சில் முட்டி நிற்க இருவருக்கும் தன் தோளில் இடம் கொடுத்தபடி நின்றான் தீயவன். ஃபைலை மறந்து வைத்து விட்டு போன தீயவன் அதை எடுப்பதற்கு அறைக்குள் வந்தவன் தாயும் மகனும் பேசியதை அசட்டையாகத்தான் கேட்டான். இதுகளுக்கு டிராமா போட சொல்லி கொடுக்கணுமா என்ன? என்னவோ நான் இவளை கொடுமைப்படுத்துற மாதிரியே இவ சொல்லி வச்சிருப்பா போல இருக்கு. இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் இந்த மூஞ்சிகளையே நின்று பார்க்குறேன். வஞ்சத்தை விதைச்சு வச்சிருக்கா. இவளை 4 போடு போட்டா அவன் சரியா வருவான் என்று தன்னை இடித்து நின்ற மனைவியை அவன் குனிந்து பார்க்க, யாரென்று தலையை தூக்கி பார்த்த துளசி பதறி போய் நகர்ந்து விட அவளை முறைத்து கொண்டே அறைக்குள் தீயவன் போனான். ஆனால் மகனோ துளசியின் கையை பிடித்து இழுத்து, வா என்று ஊமையாக சொல்வதும்,
இருடா பெருக்கிட்டு போயிடலாம் என்று துளசி அவனுக்கு பதில் சொல்வதையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே படுக்கையில் கிடந்த ஃபைல்களை புரட்டியவன், இது மேல ஒரு சிவப்பு கலர்ல ஃபைல் கிடந்துச்சு, எங்க தூக்கி வச்ச என்ற தலையை திருப்பி அவன் பார்க்க 2 பேரும் அமைதியாகவே நின்று கொண்டனர். இங்க வச்ச ஃபைலை எங்கன்னு கேட்டேன். அமைதியாகவே அவள் துடைக்க ஆரம்பிக்க, என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா சம்பளம் கொடுக்குறவன் சம்பளம் வாங்கிக்கிற வேலைக்காரிக்கிட்ட கேள்வி கேட்கத்தான் செய்வான். பொண்டாட்டிக்கிட்ட கேட்ட மாதிரி முறைச்சிக்கிட்டு திரும்புற, எங்க வச்ச? அதோ அந்த மேஜையில தான் வச்சேன். இனிமே பெட்ல ஏதாவது ஃபைல் கிடந்ததுன்னா அதை அப்படியே போடு, அங்கெங்க எடுத்து வைக்காத, புரியுதா? மீண்டுமாக பதில் இல்லாமல் தலையை திருப்பி பார்க்க, என்ன புரியுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. வந்து எடுத்து கொடுத்துட்டு போ. தன் தாயை வேலைக்காரி போல நடத்தும் தகப்பனை பல்லை நரநரத்து கொண்டு பார்த்த துவாரகன் தன் தாய்க்கு முன்னால் குடுகுடுவென்று அந்த ஃபைல் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடியவன் இருவரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த ஃபைலை எடுத்து டார் டாராக கிழித்து வீசிவிட்டு ஓடியே விட்டான். ஐயையோ! கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவத்தில் துளசி பதறிப்போய் நிற்க, இன்னொரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்த தீயவன் திரும்பி பார்க்க, அங்கே முக்கியமான ஃபைல் கிழிந்து சிதறிப்போய் அவன் காலடியில் கிடக்க, டேய் என்று தீயவன் கத்திக்கொண்டு அவனை அடிக்க பாய, வேகமாக ஓடி வந்து குறுக்கே விழுந்த துளசியோ, சின்ன பிள்ளைங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிட, அது எவ்வளவு முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரியுமாடி? என் பிள்ளைய தவிர எதுவும் எனக்கு முக்கியமானு தெரியல. உங்க பொருளை கிழிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. என் பிள்ளைய ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பிள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க? குட்டி பேய் மாதிரி ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்க. என்ன டார்ச்சர் பண்றான் அவன். ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே என் பையன் உங்க வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கிறேன். தன் உதட்டை குவித்து காற்றை வெளியே ஊதி கொண்டவனோ சுவற்றில் கையால் அடித்தவன் விறுவிறுவென்று வெளியே போய் கார் கதவை திறக்க, காரை திறக்கும் ஹேண்டில் உடைந்து கையோடு வந்துவிட்டது. ஆ இவன என்று பல்லை கடித்து கொண்டு அவன் திரும்ப, அங்கு தன் தகப்பனை ஆத்திரம் அடைய வைத்த திருப்தியில் துவாரகன் நின்று ரசித்து பார்த்துவிட்டு ஓடினான். நாட்டு அரசியல் கூட சூட்சுமமாக விளையாடி விடலாம். ஆனால் குடும்ப அரசியல் நளினமாகத்தான் செய்ய வேண்டும். நாட்டை ஆளத் தெரிந்தவன் வீட்டை ஆளத் தெரியாது கோட்டை விட்டுவிட்டு இப்போது கோட்டையை பிடிக்க இடம் தேடினான். எப்போதும் தன்னை சுற்றி தன்னை பற்றி யோசித்து யோசித்து காலெடுத்து வைக்கும் தீயவனின் கவனம் இப்போது மனைவி மகனின்று திசை திரும்ப, தன்னை சுற்றி வரப்போகும் ஆபத்துக்கள் அறியாமல் கவனம் சிதற ஆரம்பித்தான். அவனுக்காக சதிவலை பின்னப்பட்டது. தீயவன் இந்த பதவிக்கு வந்துட்டான். இனிமே அவனை இந்த பதவியை விட்டு இறக்குறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை. ஒன்று அவனா இந்த பதவியை விட்டு ஓடணும், இல்லை இந்த உலகத்தை விட்டு அவன் போகணும். இந்த 2ல் ஒன்று நடக்காம நமக்கு இனி வாய்ப்பில்லை. அவனா இந்த பதவியை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா இத்தனை வருஷமா அவன் பாடுபட்டது இந்த பதவிக்காகத்தான். அப்போ அவனை ஒரேடியாக முடிச்சிட வேண்டியதுதான். இத்தனை வருஷமா நாமளும் அவனை முடிக்கிறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் முடியலை. இப்போ முடியும்னு எனக்கு தோணுது. அவனுடைய நண்பன் இப்போ அவனுக்கு எதிரி. இப்போ நாம் அவன் மேலே கையை வச்சா பலி பல்ராம் மேலே தான் விழும். அவனோட காரில் பாம் வைக்க சொன்னேன், வச்சாச்சா? வீட்டுக்குள்ளே போய் அவ்வளவு சாதாரணமாக அவர் காரில் பாம் எல்லாம் வைக்க முடியாது. அவருக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி. இப்போ சிஎம் வேற, சுற்றி சுற்றி ஆட்கள் அவரை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்றதுமே யோசனையாக கண்களை சுருக்கிய எதிரியோ, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆள் வச்சா? புரியலையே. சந்தேகமே வராத ஒரு ஆள் மூலமாக வச்சிருவோம் என்று கொடூரமாக சிரிக்க, புரியலை. ஆனால் அவர் செத்தா சந்தோஷப்பட போகிற முதல் ஆள் நீங்கள் தானே மட்டும் புரியுது. சேர்ந்து கொண்டாடுவோம். அவனை முடிச்சுட்டு அந்த பதவிக்கு நான் வரேன் என்று தீயவனுக்கு குழி வெட்டிய சந்தோஷத்தில் எதிரிகள் கூப்பாடு போட்டனர். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.